கம்ப்யூட்டர் இந்த பதிவில் ப்ரிப்போசிஷன்ஸ், அதாவது முன்னிடை சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் கிராமர், இதுதான் நம்ம பார்க்க போறோம். Preposition is a word or group of words used before a noun or pronoun to show a time, place or movement. Preposition அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்ல முன்னிடை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னிடை சொல் என்பது சொல் அல்லது சொற்களின் குழு, அதாவது ஒரு வேர்டோ அல்லது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து முன்னிடை சொல் அப்படின்னு வரலாம். ஒரு நேரம், இடம் அல்லது இயக்கத்தை காட்ட முன்னிடை சொல் பெயர் சொல் அல்லது பிரதி பெயருக்கு முன் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு நவுன் அல்லது ப்ரொனவுனுக்கு முன்னாடி அந்த இயக்கம் அல்லது நேரம், எந்த நேரத்தில் அது நடக்கின்றது அப்படின்னு சொல்வதற்காக இந்த ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன், அட், ஃப்ரம், டு, அவுட் ஆஃப், வித், ஆஃப், ஃபார், ஆன், எபோவ், ஓவர், அண்டர், பிலோ, டில், எக்ஸெட்ரா. இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இப்போ ஒரு சென்டென்ஸோட நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். The school reopens on Monday. அந்த பள்ளிக்கூடம் மீண்டும் திறக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. எப்ப அது திறக்கப்படுகின்றது, அந்த காலத்தை மென்ஷன் பண்ணணும் இல்லையா, நேரம், அதை குறிப்பதற்கு தான் ஆன் மண்டே. அந்த ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிப்போசிஷன் தான் அந்த மண்டே, திங்கள் அன்று அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிப்பதாக வருவது, அதுதான் ப்ரிப்போசிஷன். My uncle will visit to my house in June. என்னுடைய அங்கிள், என்னுடைய மாமா என்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். எப்போ வர்றாங்க, அந்த காலத்தை சொல்றோம் இல்லையா, ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பதற்காக தான் அந்த இன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிப்போசிஷன் வருது. I will reach home before 4 PM. நான் வீடு வந்து சேர்வேன். எப்போ வருவேன் அப்படின்னாக்க 4 மணிக்கு முன்பாகவே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த நேரம் 4 மணிக்கு முன்பு அப்படின்னு குறிப்பதற்காக பிஃபோர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரிப்போசிஷன். அவர் கிளாஸஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஆன் டைம். எங்களுடைய வகுப்புகள் எப்பொழுதும் சரியான நேரத்தில் தொடங்கப்படுகிறது. அப்ப ஆன் டைம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியான நேரம். அதை குறிப்பதற்கு இங்கே ஆன் அப்படிங்கக்கூடிய ப்ரிப்போசிஷன் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஐ காட் அப் அட் 6 AM. நான் 6 மணிக்கு நான் எழுந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை அந்த 6 AM அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிப்பதற்கு அட் அப்படிங்கக்கூடிய ப்ரிப்போசிஷன் உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த ப்ரிப்போசிஷன்ஸ்ல கைண்ட்ஸ், அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். Simple preposition, double preposition, compound preposition, participle preposition, phrase preposition. இப்போ மொத்தம் 5 வகைகள் இருக்கு. இப்போ சிம்பிள் ப்ரிப்போசிஷன் அப்படிங்கக்கூடியது எதெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆன், பை, ஆஃப், ஆஃப், டு, அட், ஓவர், அபவுட், வித், ஆஃப்டர், ஃபார், இன்னும் சில இருக்கு. இவை எல்லாமே சிம்பிள் ப்ரிப்போசிஷன். டபுள் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டு, அப் டு, அவுட் ஆஃப், வித்தின், அப்பான், அண்ட் டு, எக்ஸெட்ரா. இது ஏன் டபுள் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இன் அண்ட் டு ரெண்டு சேர்ந்து இன் டு, அப் அப்படின்னு சொல்லக்கூடியது டு சேர்ந்து இணைந்து அப் டு அப்படின்னு 2 வேர்ட் இணைந்து வருது இல்லையா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இணைந்து வர்றதுனால இந்த டபுள் ப்ரிப்போசிஷன். அடுத்து காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். across, along, before, behind, without, according to, because of, next to, due to, இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் வந்து காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷன். கன்சிடரிங்,
டியூரிங், கிவன், இன்க்ளூடிங் இந்த மாதிரியான ப்ரிப்போசிஷன் பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியோம். At home, in time, with me, from my father, under the blanket அப்படின்னு வரக்கூடியது. இவை எல்லாமே பிரேஸ் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், அதாவது நேரத்தை குறிக்கக்கூடிய அந்த ப்ரிப்போசிஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன், இன், அட், சின்ஸ், ஃபார், எகோ, பிஃபோர், டு பாஸ்ட், டில், அன்டில் எக்ஸெட்ரா. இப்ப இங்கே சொல்லப்பட்டுள்ள இந்த ப்ரிப்போசிஷன் எல்லாமே காலத்தை குறிப்பதற்கு அல்லது நேரத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ். இப்ப ஆன் அப்படிங்கக்கூடியது எப்ப நம்ம உபயோகிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் இஸ் யூஸ்டு ஃபார் டேஸ், வீக்கெண்ட் அண்ட் டேட்ஸ். நாட்களை குறிப்பதற்கு இப்ப மண்டே, ஆன் மண்டே அல்லது ஆன் டியூஸ்டே, ஆன் சாட்டர்டே அப்படின்னு இந்த ஒரு நிகழ்வு நம்ம சொல்ல போறோம். ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா அந்த ப்ரோக்ராம் எந்த நாளில் நடக்க இருக்கிறது, திங்கள் அன்று அல்லது சனிக்கிழமை அன்று அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன் மண்டே அப்படின்னு சொல்லுவோம். அதே வீக்கெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கும் ஆன் யூஸ் பண்றோம். அதே போல டேட்ஸ், எந்த நாளில் எந்த தேதியில் நடைபெறுகிறது. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ் ஆன், அந்த டேட்டு எந்த டேட்ல நடக்கிறோம் அந்த டேட்டை நம்ம மென்ஷன் பண்றோம். இப்ப கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஆன் ஃப்ரைடே, இது டேயை குறிக்கக்கூடியது. ஆன் ஃப்ரைடே அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று அப்படின்னு சொல்றோம். ஆன் 3rd ஏப்ரல் அப்படின்னா ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆக இந்த மாதிரி நேரத்தை குறிப்பதற்கு பயன்படுவது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஆன், இன், அட், சின்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள். அதிலும் குறிப்பா ஆன் அப்படிங்கக்கூடியது நாட்களையும் வார இறுதியில் நடக்கக்கூடியதையும் அதே போல தேதியையும் குறிப்பிடும் பொழுது ஆன் என்ற ப்ரிப்போசிஷன் உபயோகப்படுகிறது. அடுத்து இன் இஸ் யூஸ்டு ஃபார் மந்த்ஸ், இயர்ஸ், சீசன், மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன், decades, centuries and a long period of time. இன் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதம், எந்த மாதத்தில் நடைபெற இருக்கின்றது, எந்த வருடம் அல்லது எந்த சீசன்ல சொல்றோம் இல்லையா, காலையில் நடக்கிறதா அல்லது மாலையில் நடக்கின்றதா, ஆஃப்டர்நூன் நடக்குதா, டிகேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா, அல்லது சென்ச்சுரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு இந்த மாதிரியான காலத்தை குறிப்பிடும் பொழுது இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் உபயோகப்படுத்தப்படுகிறது. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன் 2014 he was born. in 2014 அப்படின்றோம். அவர் 2014 அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்றோம். இன் ஏப்ரல், ஏப்ரல் மாதத்துல பிறந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது இன் ஏப்ரல். இன் த மார்னிங், காலையில். இன் த ஈவினிங், இரவு மாலையில். இன் ஆஃப்டர்நூன், மதிய நேரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரியான மாதங்கள், வருடங்கள், சீசன்ஸ் சொல்லக்கூடிய பருவ காலங்கள், காலை, மாலை, இரவு அப்படின்னு குறிக்கக்கூடிய இந்த மாதிரியான சென்டென்ஸுக்கு முன்னால இன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிப்போசிஷன் உபயோகப்படுத்தப்படுகிறது. அடுத்து அட். அட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்பெசிபிக் டைம்ஸ் அண்ட் நைட். குறிப்பிட்ட ஒரு நேரத்தை குறிப்பது, ஒரு ஸ்பெசிஃபிக்கா குறிப்பா ஒரு நேரத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா அங்க அட் யூஸ் பண்ணலாம். அதே போல இரவு நேரத்தை குறிப்பதற்கும் அட் யூஸ் பண்றோம். at 3 PM அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த 3 மணிக்கு அது குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது அப்படிங்கிறது தான் மீனிங். at the moment, அந்த நேரம். at sunrise, சூரிய உதயத்தின் பொழுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு ப்ரிப்போசிஷன் at யூஸ் பண்ணப்படுகிறது. அதாவது நேரத்தை ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு நேரத்தை குறிப்பிடுவதற்கு
அதே நேரத்தை இரவு நேரத்தில் நடைபெறக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நாம் அட் அப்படிங்கிற ப்ரீபோசிஷனை நாம் உபயோகப்படுத்துகின்றோம். அடுத்து more examples for preposition of time. இந்த நேரத்தை குறிப்பிடக்கூடிய preposition இருக்கு இல்லையா, அதற்கான எக்ஸாம்பிள்ஸ். we are leaving at 9 AM. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, குறிப்பா நம்ம சொல்றோம் நாங்க 9 மணிக்கெல்லாம் நாங்க இங்கிருந்து கிளம்புகின்றோம் அப்படிங்கிறத குறிப்பதற்கு at 9 AM ஸ்பெசிஃபிக்கா ஒரு டயத்தை குறிப்பிடுறோம் இல்லையா, அதற்காக நம்ம at யூஸ் பண்றோம். I will meet you in the evening. நான் உன்னை மாலையில் நான் சந்திப்பேன். அந்த ஈவினிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இன் யூஸ் பண்றோம், நேரத்தை குறிப்பிடுறது. In the evenings I like to relax. அப்ப பொதுவா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, மாலை நேரங்களில் நான் ஓய்வெடுப்பேன், ஓய்வெடுக்க விரும்புகிறேன். In the evenings I like to relax அப்படின்னா மாலை நேரங்களில் இது வந்து ரொட்டீனா நடக்கக்கூடிய ஒரு செயல். அப்ப நான் ஈவினிங், அதாவது தினசரி மாலை நேரங்களில் ஐ லைக் டு ரிலாக்ஸ் அப்படின்னா நான் வந்து ஓய்வெடுக்குவேன் அல்லது ஓய்வெடுக்க விரும்புவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாட் டிட் யூ டூ அட் த வீக்கெண்ட்? அந்த வீக்கெண்ட்ல நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்கிறோம் குறிப்பா. அப்ப அட் குறிப்பா கேட்கிறோம், அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரத்துல நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும் பொழுது அட் யூஸ் பண்றோம். இப்ப அட் அப்படிங்கிற ப்ரீபோசிஷன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பதற்காக நம்ம பயன்படுத்துறோம். அதனாலதான் இங்க அட் த வீக்கெண்ட் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு வீக்கெண்ட்ல நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். there is a meeting at 2:30 this afternoon. இப்ப இன்னைக்கு ஆஃப்டர்நூன் குறிப்பா 2:30 மணி அப்படின்னு சொல்றதுனால அட் குறிப்பிட்டு நம்ம சொல்றதுனால அட் யூஸ் பண்றோம். இன்று மாலை ஆஃப்டர்நூன் ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றத குறிப்பதற்காக தான் இந்த அட் அப்படிங்கிற ப்ரீபோசிஷனை யூஸ் பண்றோம். அடுத்து ப்ரீபோசிஷன் ஆஃப் பிளேஸ், இடத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ப்ரீபோசிஷனை தான் ப்ரீபோசிஷன் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம். இது பொசிஷன் அண்ட் டைரக்ஷனை குறிக்கும். அது எந்த பொசிஷன்ல இருக்கு அல்லது எந்த டைரக்ஷன்ல இருக்கு அந்த பிளேஸ் அப்படிங்கிறத குறிப்பிடுவதற்கு ப்ரீபோசிஷன் ஆஃப் பிளேஸ் யூஸ் பண்ணப்படுகிறது. இது எதெல்லாம் ப்ரீபோசிஷன் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இன், அட், ஆன், பை, நெக்ஸ்ட், அண்டர், பிலோ, ஓவர், எபோவ், அக்ராஸ், த்ரூ, டு, இன்டு, டுவர்ட்ஸ், ஆன்டு, ஃப்ரம், எக்ஸெட்ரா. இது எல்லாமே வந்து ப்ரீபோசிஷன் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இதற்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். at அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ் யூஸ்டு ஃபார் எ பாயிண்ட். ஒரு குறிப்பா சொல்லக்கூடியதா பயன்படுத்துறதுக்கு தான் நம்ம at யூஸ் பண்றோம். at the end of the play அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த விளையாட்டின் முடிவில் அப்படின்னு சொல்றோம். at the entrance குறிப்பிட்டு சொல்றோம், அந்த நுழைவு வாயில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. at the desk அந்த டெஸ்க் மேலே, மேஜையின் மேலே அப்படின்னு சொல்றோம். at the table அதே மாதிரி இதுவும் டேபிள் மேலே அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இது வந்து ஒரு பாயிண்ட், ஒரு இடத்தை குறிப்பிடும் பொழுது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது at யூஸ் பண்றோம். in is used for enclosed spaces. இப்போ ஒரு ரூம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அந்த enclosed spaces அப்படின்னு சொல்லுவாங்க. in the room, in the stadium, in my back, இந்த மாதிரி enclosed spaces-ஆ இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு in அப்படின்னு சொல்லக்கூடிய preposition of place அதை யூஸ் பண்றோம். அடுத்து and is used for surfaces, அந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, surfaces சொல்லுவாங்க, மேற்பரப்பு, அதை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடியதுதான் on. on the table அந்த டேபிள் மேலே, on the floor அந்த தரையின் மேலே, on the cover அந்த கவருக்கு மேலே. அப்ப அந்த ஒரு சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து ப்ரீபோசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட், இயக்கத்தை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தக்கூடியது தான் ப்ரீபோசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட். டு, டுவர்ட்ஸ், த்ரூ, இன்டு, அக்ராஸ், ஓவர், அலாங், இன், ஆன். இந்த மாதிரி
இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. The plane is flying over the clouds. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, அந்த விமானம் மேகங்களுக்கு மேலே பறக்கின்றது. அப்ப அந்த மேகங்களுக்கு மேலே செல்கின்றது அப்படின்னு சொல்றோம். அது மூமெண்ட்டை சொல்றோம், இயக்கத்தை சொல்றோம். The car is moving through the bridge. அந்த பிரிட்ஜின் வழியே அந்த கார் சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றோம். அது மூமெண்ட்டை சொல்றோம். எப்படி போகுது, அதாவது மேகங்களுக்கு மேலே செல்கின்றது அப்படின்னு சொல்றோம். அந்த பிரிட்ஜ் வழியே செல்கின்றது அப்படின்னு சொல்றோம். த்ரூ த பிரிட்ஜ் அப்படின்னா அந்த பிரிட்ஜ் வழியா போகுது. த பஸ் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் சென்னை. அந்த பேருந்து சென்னை நோக்கி செல்கின்றது. டுவர்ட்ஸ் சென்னை அப்படின்னா சென்னை நோக்கி செல்கின்றது. இந்த மூமெண்ட்டை இது சொல்லுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.